மக்களே இன்றைக்கி நம்ம லாட்டா மீன்கள்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்னென்ன மீன் வெரைட்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னா மீன். இந்த பன்னா மீன் பார்த்தீங்கன்னா கருவாடுக்கு தாங்க ஸ்பெஷல். ஃபிஷ் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பீஸு கருவாடை வச்சு நீங்கள் 2 பிளேட்டு சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பன்னா கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரல் பொடி. காரல் பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், கருவாடுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்பவே சாஃப்டான ஃபிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ்ஷும் கூட. இதிலே ஒரு 3, 4 வெரைட்டி காரல் பொடி மீன்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகர மீன். இது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். சங்கரா மீனோட டேஸ்ட்டான மீன்னா அது இந்த நகர மீன் தான். ஏன்னா குழம்புக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வறுக்கவும் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஃபிஷ் இது. சீசனில் தான் இது வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாறைன்னு சொல்லுவோம். ஸோ பாறையில் வந்து இது ஒரு ஜாதி. இது வந்து ரொம்ப பெருசாலாம் வராது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மீன்களில் இந்த பாறை மீன் ஒன்று தான். குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். ஃப்ரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பீஸாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன மீனாக இருந்தாலும் நல்லா ஸ்லெஸ் வந்து சூப்பராக இருக்கும், லேயர் லேயராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பாறை மீன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மீன் இது. பாறை மீன்களே ரொம்ப சாஃப்டான மீன். தலைப்பகுதியும் பார்த்திங்கன்னா அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும். மெல்லிசாக இருக்கும். குழந்தைகளுக்குள்ளே ஈஸியாக ஊட்டி விடுற மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நல்லா பெரிய சைஸ்லாம் கிடைக்கும் இது. இந்த மீன்களில் உங்கள் மீனோட ஃபேவரட் மீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்